ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையலை சுவாசம். இன்றைக்கி நம்ம சேனலில் காய்க்கூட்டு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த காய்க்கூட்டு வந்து புளியோதரை, லெமன் சாதம், தயிர் சாதத்துக்கு சூப்பர்வான பெர்ஃபெக்டான ஒரு சைட் டிஷ் ரெசிபியாக இருக்கும். இந்த ரெசிபி பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் 3 பெரிய சைஸ் கத்திரிக்காய் எடுத்திருக்கேன், ஒரு பெரிய சைஸ் முருங்கைக்காவும் எடுத்திருக்கேன். இது கூட நீங்கள் விருப்பப்பட்ட காய்கறிகள் எது வேணாலும் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி கத்திரிக்காவும் முருங்கைக்காவும் மட்டும் வச்சு காய்க்கூட்டு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். கத்திரிக்காய் வந்து இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை வந்து தண்ணியில் போட்டுக்கலாம், அப்போ தான் கருத்து போகாமல் இருக்கும். முருங்கைக்காய் இந்த மாதிரி துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது இருக்கட்டும். ஸ்டவ்வில் வந்து இப்போ ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் ஹீட் ஆனவனே அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நல்லெண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த காய்க்கூட்டு ரெசிபிக்கு நல்லெண்ணெய் வந்து ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆனவனே அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். கடுகு சீரகம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடுகு சீரகம் நல்லா பொரிஞ்சு வரவும் அதில் ஒரு கொத்து அளவுக்கு கறி லீவ்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த காய்க்கூட்டு ரெசிபிக்கு நம்ம சின்ன வெங்காயம் ஆட் பண்ணி பண்ணும்போது ரொம்பவுமே டேஸ்டியாக இருக்கும். நான் இன்றைக்கி ஒரு 15 சின்ன வெங்காயம் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு பெரிய சைஸ் தக்காளியும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். இந்த ஸ்டேஜில் நம்ம காய்க்கூட்டுக்கு தேவையான அளவு சால்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு பச்சை மிளகாவும் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாமே நல்லா வதக்கி கொடுத்துக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் தக்காளி வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரட்டும். இந்த அளவு வதங்கி வரவும் நம்ம இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருந்த கத்திரிக்காவையும் முருங்கைக்காவையும் இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம். கத்திரிக்காய் முருங்கைக்காய் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் நல்லா வதக்கி கொடுத்துட்டு இப்போ நம்ம காய்க்கூட்டுக்கு தேவையான மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு மசாலாஸ்லாம் நல்லா வெஜிடபிள்ஸோட கோட் பண்ணுற மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லாவே மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். அப்போ தான் மசாலாஸ் எல்லாமே கத்திரிக்காய் முருங்கைக்காயில் வந்து நல்லா பிடிச்சி வரும். இப்போ நம்ம காய் வேகிற அளவுக்கு ஒரு கிளாஸ் அளவுக்கு வாட்டர் மட்டும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். வாட்டரை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இது வந்து லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு காய்கறிலாம் நல்லா வேகிற அளவுக்கு ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் வேக வச்சு எடுத்துக்கலாம். ஆஃப்டர் 5 மினிட்ஸ் பாருங்கள், வெஜிடபிள்ஸ் எல்லாமே நல்லா வெந்து வந்துடுச்சு. காய்க்கூட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த காய்க்கூட்டு ரெசிபி வெள்ளை கத்திரிக்காய் கிடைச்சா மறக்காமல் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். நார்மல் கத்திரிக்காயிலையும் பண்ணலாம், ஆனால் வெள்ளை கத்திரிக்காயில் பண்ணும்போது டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஃபைனலாக கார்னிஷ்காக கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.